ஹாப்பி சண்டே சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று ஆற்றுல பிடிச்ச வாய்க்காலில் பிடிச்ச மீன் ஜிலேபி மீனெல்லாம் மசாலா வந்து தடவி வச்சுட்டாச்சு. நான் ரெடிமேடாகவே வாங்கிட்டு வந்துட்டேன், தடவி வச்சுக்கிட்டேன். அப்படியே ஒரு 10 மீனை எடுத்து குழம்பு வச்சாச்சு. முழுசு முழுசாகவே இருக்குது பாருங்கள். அப்புறம் சூடான இட்லி. ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த மீனை போட்டு எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீனோட கண்ணு வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே இது நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ஏற்கனவே சின்ன மீன் தான், அதனால் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். ஆனால் இதை நல்லா பொரிச்சு மொறுமொறுன்னு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்க முள்ளே நம்மளுக்கு நல்லா கடித்து சாப்பிட்டமாவே போதும். எடுத்து வைக்கின்ற அவசியமே இல்லை. மழைக்கு இதமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் பொரிச்சிக்கிட்டே இருக்கோம். மீன் குழம்பு வச்சாச்சு. இட்லி சுட சுட இட்லி இருக்குது, இதை நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்களும் இதே போல் செய்யுங்க. இப்போ இங்கே ஃபுல்லாக மழை. எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதுபோல் யாருமே ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாதீங்க. ஆசைப்படுங்க, ஆனால் மெயினாக ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் யோசித்து முடிவு எடுங்க. அதை நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிறேன். சுட சுட இட்லி செய்து இதில் ஒரு ஜிலேபி மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பொரிச்ச மீன், எங்கள் ஊர் ஏரி வாய்க்காலில் பிடிச்ச ஜிலேபி மீன் குழம்பு தான். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.